பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் உயர்ந்திருப்பாராக, கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை சிந்தையை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் திறந்து அதை கேட்க ஆவலாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துக்கு நேராய் அது வருகிறதா இருக்கிறது. நல்ல நிலமாக இருதயம் 100 மடங்கு பலனை கொடுக்கும்படியாய் இருதயத்தை பக்குவப்படுத்துவோம், வார்த்தைக்கு நேராய் திருப்புவோம். ஆமென். அடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடி இருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அல்லேலூயா. பரபாசையோ இல்லை கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ, யாரை நான் விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு அங்கே இருக்கிற பிலாத்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? பரபாசை விடுதலை செய்யும் இயேசுவை சிலுவையில் அறையும். அல்லேலூயா. நாளின் செய்தியின் தலைப்பு, சிலுவையினால் பரபாசின் விடுதலை அதிசயம். சிலுவையினால் என்னுடைய விடுதலை அதிசயம். அல்லேலூயா. அங்கே பரபாஸ் என்கிறவன் அவன் கொடூரன், அவன் பொல்லாதவன், அவன் அநீதி நிறைந்தவன், அவன் கலகம் செய்கிறவன் என்று வேதம் அவனை குறித்து நிறைய இடங்களிலே எழுதப்படுகிறது. அவனுடைய ஜீவியம் நல்ல ஜீவியம் அல்ல, அவனுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அல்ல, அவனுடைய சிந்தை சரியான சிந்தை அல்ல. அவன் காவலில் காக்கப்பட வேண்டிய, அவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய கைதியாய் அங்கே என்ன செய்கிறான்? இருக்கிறான். அவன் தகுதியானவன் தான், ஏன்னா அவன் எல்லா துர்குணத்தையும் உடையவனாய் காணப்படுகிறான். ஆனால் இயேசுவோ ஒரு குற்றமும் அறியாத அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து எல்லாருக்கும் நன்மை செய்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தவர். ஆனால் இங்கே தீர்ப்பு வேற மாதிரி போகிறது. எப்படின்னா, அந்த அநியாயக்காரன் விடுதலையாக்கப்படுகிறான், இந்த குற்றமில்லாத பரிசுத்தமுள்ள தேவ ஆட்டுக்குட்டியானவர் தண்டனைக்கு நேராய் கடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் தெளிவான ஆதாரங்களோடு கைது செய்யப்பட்டவன் இந்த பரபாஸ். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து, அந்த கலகத்தில் கொலை வேற செய்து, அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். அல்லேலூயா. ஒரு ஹீப்ரு மொழிபெயர்ப்பில் ஒருத்தர் படித்த ஒருத்தர் சொல்கிறாரு, பரபாஸ் என்றது ஒரு பேரே இல்லை. அது என்னன்னா, அந்த பா அப்படின்றதுக்கும் ரபாஸ் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரபாஸ்ன்றவன் அப்பான்றதுக்கு அர்த்தம், பான்றது பிள்ளை அப்படின்றது அர்த்தமா. அப்போது தகப்பனுடைய பிள்ளை, அதுதான் அந்த பேருடைய அர்த்தம். அப்போது அது என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க தகப்பனும் இப்படி தான் என்ன செய்தாராம் இருந்தார். அவரும் இப்படி தான் அடங்காமல், அவரும் இப்படி தான் கொலை செய்கிறவராய் கலகம் பண்ணுகிறவராய் துர்க்கிரியைகளோடு வாழ்ந்தவர். அவரை சார்ந்து அவரை பின்பற்றி வளர்ந்தவன் தான் இந்த மனிதன். அவருடைய பிள்ளை என்று தான் இவனை என்ன செய்திருக்கிறாங்க? அழைத்திருக்கிறாங்க. அந்த பழக்க வழக்கத்திலே அந்த பெயர் அந்த மொழியில் அது பரபாஸ் அப்படின்ற என்ன செய்தான் வந்ததான். அவனுடைய தொன்று தொட்டு அவங்களுடைய சரித்திரமே எப்படி தான்? கலகம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ஆனால் அந்த மனிதனை விடுதலையாக்கி அந்த மனிதனுடைய இடத்திலே கிறிஸ்து என்ன செய்கிறார்? மரிப்பதற்கு நேராய் கடந்து செல்கிறார். அவன் மரணத்துக்குரியவன். அவன் ரோமருக்கு நேராய் கலகம் செய்தவன் பரபாஸ். ரோமாபுரியில் அவன் ரோமருக்கு நேராய் கலகம் செய்தால் அவங்களுக்குடைய தண்டனை மரணம்தான். அப்போது அந்த மரண தண்டனைக்கு நேராய் நியமிக்கப்பட்ட பரபாஸ் என்பவன் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கிறிஸ்து என்கிற ஒருவராலே விடுதலையாக்கப்பட வேண்டிய அந்த சூழல், அந்த நிலைமை அந்த இடத்துல உருவாகிறது. கவனிங்க, இந்த இடத்துல நான் ரொம்ப நிறுத்தி நிதானமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன்.
ஏன்னா நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடறோன்னா, ஆமாம் பரபாஸ், ஆமாம் விடுதலையாக்கப்பட்டார், ஆமாம் அவர் அநியாயக்காரரு, ஆமாம் அவர் ரொம்ப மோசமானவர், பைபிள் கூட சொல்லுது அவர் கொலை செய்தார், கலகம் பண்ணார், ஆமாம் சரிதான், கரெக்டு தான் அப்படி என்ன செஞ்சிடறோம், சாதாரணமாக போயிடுறோம். கவனித்து பாருங்கள், சிலுவையில் 2 மனிதர்கள் சம்மந்தப்படுறாங்க. கணக்கெடுத்து இன்னும் சொல்ல போனால் சிலுவையில் 4 நபர்கள் சம்மந்தப்படுறாங்க. அதாவது அவரோடு கூட சிலுவை மரண பாடுகளோடு கூட 4 மனிதர்கள் சம்மந்தப்படுறாங்க. இதில் இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் வராங்க. இன்னும் 2 நபர்கள், ஒன்று சீமோன் என்கிற ஒரு மனிதன், இன்னொரு 2 கள்ளர்கள். கவனிங்களேன், இந்த 4 நபர்களும் கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவை மரண பாடுகளிலே சம்மந்தப்படுறாங்க. அதில் இந்த பரபாஸ் இவன் தான் முதலாவது கர்த்தருடைய அந்த பாடு மரணங்களிலே சிலுவையோடு கூட சம்பந்தப்படுகிற முதல் மனிதன். இந்த மனிதனுடைய கிரியை என்ன, இந்த மனிதனுடைய காரியங்கள் என்ன, இந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் என்னன்னா, விரும்பத்தகாத, விருப்பத்திற்கு மாறாய் செய்கிற அகோர குணமுடைய, ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணுகிற, நல்ல காரியங்களுக்கு துணை போகாத, மொத்த கெடுதலுக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கணும் அப்படின்னா பரபாஸ் என்கிற ஒரு பேர் என்ன செய்யலாம், சொல்லலாம். அந்நாட்களிலே அவனை பற்றி வேதம் சொல்லு, கொலை செய்து கலகம் பண்ணி என்ன செஞ்சானா, கொலை செய்தானா. அவன் இருதயம் எவ்வளவு கடினமான இருதயமாக இருந்தால் கொலை செய்கிற அளவுக்கு அவன் இருதயம் என்ன செஞ்சுருக்கும், போயிருக்கும். அவனுடைய இருதயத்தில் கொஞ்சம் கூட அன்பு என்ன செய்யலை, இல்லை. ஆனால் அந்த இருதயத்தை கர்த்தர் அந்த நாளிலே விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தி நாமும் இப்படி தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். சுவாப அன்பு இல்லாதவர்களாய், எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் நடந்து, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜீவியத்தை செய்தவர்களாய் தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய பெரிய இரக்கத்தின் சிகரமாகி அவருடைய இருதயத்திலிருந்து நம்மை நினைத்ததினாலே நீங்களும் நானும் இந்த நாளிலே அவருடைய செட்டையின் கீழே, அவருடைய சிலுவையின் கீழே அவருடைய சாயலாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பரபாஸ் விடுதலையாக பிற்பாடு என்ன யோசித்திருப்பான்னு எனக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் நான் நினைக்கிறேன், நான் எதுக்கு விடுதலையாக்கப்பட்டேன் அப்படின்னு அவன் யோசித்திருந்தானா அவன் மனம் திரும்பி இருப்பான். அல்லேலூயா. எதனால் என்னை விடுதலையாக்குனாங்க, யாரால் என்னை விடுதலையாக்குனாங்க, நான் விடுதலையாக்கப்படுவதற்கு தகுதியானவனா, இல்லை, அப்புறம் ஏன் விடுதலையானேன், யாரை சிறுவையில் அடைத்து, யாரை சிறைப்படுத்தி என்ன விடுதலையாக்குனாங்க, இதை அவன் யோசித்திருந்தான் அப்படின்னா நிச்சயம் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பான். அவன் கிறிஸ்துவனாய் மாறியிருப்பான். அவன் தேவனுக்கு பிள்ளையாய் மாறியிருப்பான். அவனுடைய குணாதிசயத்தில் மாறியிருப்பான். அவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் மாறியிருக்கும். வேதத்தை பற்றி அதில் பற்றி அநேக காரியங்கள் இல்லை. ஆனாலும் என் விசுவாசம் அவன் யோசித்திருந்தா இப்படி தான் என்ன செஞ்சுருக்கணும், மாறி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய இருதயமும் முன்பு அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் அது என்ன செய்கிறது, மாறி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை அப்படியாய் மாற்ற விரும்புகிறவராக இருக்கிறார். அதே மார்க் 15ஆம் அதிகாரத்தில் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் அப்படியே நம்ம சொல்லிக்கொண்டே வருகலாம். 6ஆம் வசனத்தில், காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக என்ன செய்வாங்களா, விடுதலையாக்குவாங்க. இது பண்டிகை தோறும் நடக்கிற ஒரு காரியம். இங்கே ஒரு ஃபெஸ்டிவலுக்கு, ஒரு பண்டிகைக்கு ஒரு காரியத்தை பிலாத்து செய்கிறது என்ன செய்கிறான், வழக்கமாக வைத்திருக்கிறான். இப்போ இந்த பிலாத்து அவனுடைய இருதயம் இயேசுவை விடுதலையாக்கணும், பரபாசை சிலுவையில் போடணும். அல்லேலூயா. நியாயமான இருதயம் அப்படி தானே. எவன் குற்றவாளியோ அவனை தண்டிக்கணும், எவன் குற்றவாளி இல்லையோ அவனை விடுதலையாக்கணும். இது நியாயமான இருதயம். ஆனால் இங்கே சூழ்நிலை மாறுது. கவனிங்க, நான் குற்றவாளி, நான் அநியாயக்காரன், நான் என்ன செய்யணும், தண்டிக்கப்படணும். நியாயப்படி நான் என்ன செய்யணும், தண்டிக்கப்படணும். இப்போது என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நிரபராதி, அவர் நியாயப்படி விடுதலையாக்கப்படணும். இப்போ எங்கள் 2 பேருக்கும் தீர்ப்பு சொல்லுகிற ஒருவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இப்போ எங்கள் 2 பேரையும் பார்க்குறார். நான் அநியாயக்காரன் அவருக்கு தெரியுது, அவன் நல்லவன் அவருக்கு என்ன செய்யுது தெரியுது.
அவர் என்ன செய்கிறார்? நீ அநியாயக்காரன், நீ என்ன செய்யணும்? சிறைச்சாலைக்கு போகணும். நீ என்ன செய்கிற? நல்லவனாக இருக்கிற, நீ விடுதலையாக்கப்படணும். இப்போது எங்கள் 2 பேருக்கும் தீர்ப்பு சொல்கிறதுக்கு அவர் தயாராக என்ன செய்கிறாரு? அதிகாரத்தில் இருக்கிறவர் தயாராக இருக்கிறார். அவர் சரியாக நிதானிக்கிறார், யார் யார் சரியானவன், யார் தப்பானவன். இப்போது ஒரு கூட்டம் என்ன செய்யுது? முன்னாடி நிற்கிது. கவனிங்க, நீங்கள் ஒரு படமாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு கூட்டம் முன்பதாக நிற்காது. அந்த கூட்டம் சொல்லுது, நல்லவனை என்ன செய்? சிறைப்படுத்து, சிலுவையில் அடி. இந்த கெட்டவனை என்ன செய்? விடுதலையாக்கு. எங்கேயாவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இல்லை, நல்லவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் என்ன செய்ய மாட்டாங்க? சிலுவையில் அறையவோ இல்லை அவனை தண்டிக்கவோ ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு கூட்டத்திலிருந்து ஏவப்பட்டதுனால, ஆசாரியர், பிரதான ஆசாரியர்லாம் அங்கேருந்து பின்னாடி இருந்து ஏவுறதுனால ஒரு கூட்டம் என்ன செய்யுது? வந்து இங்கே சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும். பிலாத்து கேட்குறான், இவன் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் செய்யவில்லை, ஏன் இவன் என்ன செய்தான்? இவன் அப்படிப்பட்ட குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே. அவன் என்ன கேட்டாலும் ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது, அவனை சிலுவையில் அறையும். அல்லேலூயா. அவனை சிலுவையில் அறையும். இயேசுவை சிலுவையில், ஆமாம், முன்பிலும் அதிகமாக என்ன செஞ்சாங்களாம்? கூக்குரலிட்டாங்களாம். கவனிங்களேன், இந்த கூட்டத்தார் இருக்கிறாங்கல்ல, இந்த கூட்டத்தாருடைய இருதயம் உண்மையாகவே அவர் தண்டிக்கப்படணும், இவர் விடுதலையாக்கப்படணுன்றது இல்லை. அல்லேலூயா. அந்த கூட்டத்தாருடைய இருதயம் என்ன? இவர் விடுதலையாக்கப்படணும், நான் தண்டிக்கப்படணும், இல்லை நான் விடுதலையாக்கப்படணும், இவர் தண்டிக்கப்படணும். அதில் அவங்களுக்கு கொஞ்சமோ எண்ணமோ இல்லை. எதுக்கு அதை சொல்கிறோன்னு அவங்களுக்கும் என்ன செய்யலை, தெரியலை. இப்போது அங்கே ஒரே ஒரு காரியத்தை தான் நான் கவனிக்கிறேன், பிரதான ஆசாரியர்களிடத்தில் எனக்கு தயவு கிடைக்கணும். அல்லேலூயா. பாருங்களேன், இப்போ ஒரு அதிகாரத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க தப்பே சொன்னாலும் இவங்க செய்வாங்க. ஏன்? அவங்கக்கிட்ட தான் என்ன செய்யணும்? இவங்களுக்கு தயவு கிடைக்கணும். அவங்க தான் இவங்களுக்கு என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு காரியத்தில் உதவி செய்யணும். தான் முகத்தை என்ன செய்வாங்க? கொண்டு போய் காட்டுவாங்க. இப்போது பிரதான ஆசாரியர்கள் கூட்டத்தில் நிற்கிறாங்க. எந்த கூட்டத்தில்? சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தில் நிற்கிறாங்க. இப்போது நம்ம ஆட்கள் அதிகமாக கத்துவாங்க. ஏன்? பிரதான ஆசாரியர் காதில் என்ன செய்யணும்? கேட்கணும். அவர் காதில் என்ன செய்யணும்? கேட்கணும். ஆசாரியரே, நான் சொல்கிறேன், அவரை சிலுவையில் அறையும், கவனிங்க, நான் சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லவன் கெட்டவன் அதில் இல்லை, அவன் இருதயம் உலகத்தோடு கூட என்ன செய்கிறது? சார்ந்து கொள்கிறது. இவரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைக்கும், இவரிடத்திலிருந்து எனக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், இவர் என்னை என்ன செய்வார்? காப்பாற்றுவார், இவர் எனக்கு உதவி செய்வார். இந்த மனிதனிடத்தில் எனக்கு ஒரு சகாயம் தர வேண்டியது இருக்குது, இந்த மனிதனிடத்தில் போய் நான் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டியது இருக்கிறது. அதனால் என்ன செய்கிறேன்? இவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே என்ன செய்கிறேன்? நான் செய்கிறேன். அல்லேலூயா. நான் எங்கே உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அவரை அறையணும்னு சொன்ன அந்த கூட்டத்தாரோடு கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த கூட்டத்தோடு நம்ம சேர்ந்துடக்கூடாது. எப்படி அதை சேரணும் அப்படின்னா, ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் சமூகத்தை தேடணும், ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும், தேவன் தான் முக்கியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கர்த்தரை முன்பதாக வைத்து ஓடுங்க. நிறைய வார்த்தைகளை, வசனங்களை என்ன செய்கிறோம்? நம்ம கேட்கிறோம் இல்லை, ஆனால் அதில் கீழ்ப்படிய நம்முடைய இருதயம் என்ன செய்யலை? கொஞ்சம் தயங்குது. அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நம்முடைய காரியங்கள் எப்படி போகுதுன்னா, நம்ம எதை அங்கே முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அவரிடத்துல நமக்கு ஒரு சகாயம் பெற வேண்டியது இருக்கிறது, அங்கே நமக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டியது இருக்குது, அங்கே நமக்கு ஒரு காரியம் நமக்கு சாதகமாக நடக்க வேண்டியது இருக்குது. ஆகவே நம்ம சில நேரங்களில் இயேசுவை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தாரோடு கூட இணைஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட சில காரியங்களை உணர்த்த விரும்புகிறார். அந்த கூட்டத்தார் யார் நல்லவன் யார் கெட்டவன்லாம் என்ன செய்யலை, பார்க்கல. அவன் பார்த்தது, இந்த உலகத்தில் இந்த மனிதனிடத்துலேருந்து எனக்கு ஆதாயம் வருமா வராதா, இதை நான் செய்தால் இவனிடத்துலேருந்து எனக்கு சகாயம் கிடைக்குமா கிடைக்காதா, இதை செய்தால் இவனிடத்துலேருந்து எனக்கு நன்மை வருமா வராதா, இவர் என்னை பார்த்து நீ இதை செய்யன்னு சொல்கிறாரு, இவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார், இவர் சொல்கிறதுனால நான் இதை செய்தா நாளைக்கு அவர் எனக்காக ஒரு காரியத்தை என்ன செய்வார்?
செய்வார் என்ற உலகபூர்வமான ஒரு நாசில் சுவாசம் உள்ள மனிதனை கொண்டு நான் ஆண்டவரை மறக்கிறேனா, ஆண்டவரை மறுதளிக்கிறேனா, யாரை மறுதளிக்கிறேன், எதை இழக்கிறேன் என்பதை நான் அநேக நேரங்களில் யோசிக்காமலே என்ன செஞ்சிடறேன், போயிடுறேன். அல்லேலூயா. இதுக்கு பின்பாதாக நீங்கள் உட்காந்து யோசித்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி விளங்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். உலகம் பரபாசா சிலுவையான்னு என்ன செய்யலை, கிறிஸ்துவானு பார்க்கல. உலகத்துலேருந்து எனக்கு ஆதாயம் கிடைக்கதான் தான் அங்கே என்ன செஞ்சது, பார்த்துச்சு. வேறு எதையும் என்ன செய்யலை, பார்க்கல. அப்படி அவங்க உண்மையாகவே கிறிஸ்துவை அறிந்திருந்தால் சிலுவையில் அறையும் இந்த பழிபாவம் என் பிள்ளைங்க மேலே வரட்டும்னு வாயை திறந்து என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இவர் யார் என்று அறிந்திருந்தா இந்த காரியம் நடந்திருக்கவே செய்யாது. பரபாஸ் யார் என்று அறிந்திருந்தாலும், அவன் இருதயம் எப்படிப்பட்டது என்று அறிந்திருந்தாலும், இந்த மனிதனுக்காக, இந்த உலகத்துக்காக, இந்த காரியத்துக்காக அவன் விடுதலையானாலுமே பரவாயில்ல, எனக்கு தான் என்ன செய்யணும், ஒரு காரியம் சாதிக்கணும், எனக்கு ஒரு காரியம் சாதிச்சு முடிக்கணும். அதுக்காக அவன் விடுதலையானாலும் பரவாயில்ல, இயேசு சிலுவையில் அறைந்தாலும் பரவாயில்ல, இவனுக்கு எனக்கு என்ன செய்யணும், சகாயம் வரணும். இதை நம் மறைமுகமாக என்ன செய்கிறோம், சில நேரங்களில் நம்ம பிரியமில்லாத காரியங்களை கர்த்தருக்கு செய்யும் பொழுது கவனிங்களேன். உங்கள் பர்சனல் லைஃப்பை யோசித்து பாருங்கள். இது நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் வெளியே காரியங்களை யோசித்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ உங்கள் இருதயத்தில் உங்கள் பர்சனல் விஷயத்தை யோசித்து பாருங்கள். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. என்னை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், அது தேவனுக்கு பிரியமானதா பிரியமில்லாததா, தேவனுக்கு உகந்ததா இல்லையா, அவர் அதில் பிரியப்படுவாரா மாட்டாரா, இது எல்லாம் எனக்கு தான் என்ன செய்யும், தெரியும். ஆமென். ஆமெனா. அல்லேலூயாவா. என்னை குறித்து என்னை எவ்வளவுதான் கிட்ட இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, முழுமையுமாய் தெரியாது. என்னோட கூடவே இருந்தாலும் அவர்களுக்கு என்னை பற்றி முழுமையாய் தெரியாது. ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்பதை எனக்கு நன்றாய் தெரியும். என்னை படைத்த என் தெய்வத்துக்கும் நன்றாய் தெரியும். அல்லேலூயா. அவர் உங்களிடத்துல நீங்கள் இதுக்கப்புறம் இந்த செய்திக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் இருதயம் குத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தார்னா உங்கள் இருதயத்தில் குத்தல் உண்டாகும். ஆமென். ஏன்னா அவர் கண்டித்து உணர்த்துகிறவர். கவனிங்களேன், இந்த மக்கள் எவ்வளவு செல்ஃபிஷ் பாருங்களேன். பரபாஸ் கொடூரன், கொலைகாரன் விடுதலையாகிறான், கவலை இல்லை. ஆண்டவர் பரிசுத்தவான், நீதிமான், எல்லாம் அவர் எத்தனை பேருக்கு உயிரோடு எழுப்பியிருக்கிறார், எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறார், எத்தனை பேர் அவர்கிட்ட வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு போனாங்க, கணக்கே இல்லை. இத்தனை அற்புதங்களை பெற்ற ஜனங்களும் சூழ்ந்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. அவர்களுடைய காரியங்களுடைய விட இங்கே இருக்கிற ஒரு சில கூட்டத்தார், அந்த ஒரு சில ஜனங்கள், அவர்களுடைய இருதயம் இந்த மனிதனிடத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைக்கும், இவர்தான் பிரதான ஆசாரியர், இவர்தான் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர், இவரிடத்துல நம்ம ஒரு சகாயத்தை தேடி போனால் நிச்சயம் எனக்கு என்ன செய்வார், இவர் எனக்கு சொன்னார்னா எனக்கு இந்த வேலை என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். இவர் எனக்கு சொன்னார்னா இந்த காரியம் என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். அல்லேலூயா. கவனிங்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி நினைக்கிறது தவறில்லை, எந்த இடத்துல நினைக்கிறோன்றது தான் காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு அங்கே போனோம்னா அது நம்ம அந்த கூட்டத்தாரோடு கூட என்ன செஞ்சிருவோம், இணைஞ்சிருவோம். ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு போகிற ஒரு இருதயமும் நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிற இருதயம் ஒரு நாளும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் இடத்துல அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்றே கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குவாராக. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வேறு எவ்வளவு காரியம் எனக்கு ஜெயமாய் முடிந்தாலும், வேறு எவ்வளவு மேன்மையான காரியங்கள் கிடைக்கிறதா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் பிரிந்து போக கூடாது. அல்லேலூயா. சிலுவையில் கர்த்தர் எனக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை.
அது எனக்கு ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்கல. சிலுவை மரணத்தை எனக்காக மரணிக்கும் போது கூட என்னை நினைச்சது, என்னை யோசித்தது, எனக்காக ரத்தம் சிந்தினது, எனக்காக ஜீவனை கொடுத்தது, சிலுவையில் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தது அவரை தேடுவேன் என்பதற்காகத்தானே தவிர நான் எல்லாவற்றையும் மன்னிச்சிட்டேன், இனி வந்தாலும் மன்னிப்பேன், அதனால் எப்படாலும் எதனாலும் செஞ்சுக்கலாம், அதுக்காக என்ன செய்யலை, தேவன் மறிக்கவில்லை. நம்ம இஷ்டப்படி வாழ்கிறதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் இஷ்டப்படி அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்கள் இருதயத்தை ஆண்டவர் சார்பில் விட்டு கொடுங்க. அவன் கொலைகாரன், அவனுடைய இருதயம் எப்படிலாமோ கொடூரமாக இருந்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்து அவனை நேசித்தார். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் விடுதலையாக்க விரும்பினார். அவனை விடுதலையாக்கும் போது கூட இவர் இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தையை அவனை பற்றி என்ன செய்யலை, கேட்கல. இந்த கொடூரனை விடுதலையாக்குறீங்க, என்னையே சிலுவையில் அடி என்ன செஞ்சுறீங்க, ஒப்பு கொடுக்குறீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா அப்படின்லாம் என்ன செய்யலை, ஒரு வார்த்தையும் கர்த்தர் என்ன செய்யலை, பேசலை. காரணம், அவனை விடுதலை ஆக்குவது இவருக்கு சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்குவது அவருக்கு சித்தமாக இருந்தது. அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாம் விடுதலையாக்கப்படும் பொழுது அவர் இருதயத்திலே மகிழ்ந்தார். நான் விடுதலையாக்கப்படும் பொழுது அவர் இருதயத்திலே சந்தோஷப்பட்டார். எனக்காக மிகவும் சந்தோஷமாய் அந்த சிலுவைக்கு நேராய் அவர் நடந்து சென்றார். காரணம், என் இருதயத்தை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருதயத்தை நம்மளால் கூட என்ன செய்ய முடியாது, மாற்ற. ஆனால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை டார்கெட் பண்ணிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். அல்லேலூயா. இப்போது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அவர் தரையில் படுத்து உருண்டாராம், நான் வரமாட்டேன் ஆண்டவர், நான் வரவே மாட்டேன், ஊழியத்துக்கு வரவே மாட்டேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் அதுங்களை படிக்க வைக்கணும், நான் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிறேன். அவர் சயின்டிஸ்ட்டுக்கு ஒப்பாய் ஒரு இடத்துல வேலை பார்க்குறார். மாதம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம். அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாழ்றீங்களாண்டவரே, ஊழியத்துக்கு வந்தால் யார் எவர்னே தெரியாது, எங்கே யாரை பார்க்கணும்னு தெரியாது, என்னால் முடியாது ஆண்டவரே, என் பிள்ளைங்க இவ்வளோ பெரிய ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோ கட்டணும், இதெல்லாம் என்னால் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தால் இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைக்கும், என் பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க. கவனிங்க, ஆண்டவர் இருதயத்தை மாற்றினார். கீழே படுத்து லிட்ரலாக உருண்டு அழுதாராம், வரமாட்டேன் ஆண்டவரை, என்னை விட்டுருங்க, வரமாட்டேன். அவர் சொல்கிறாரு, ஊழியத்தை செய்கிறதுக்கு கர்த்தர் அழைத்தா நான் விட்டுட்டு ராஜினாமா ரிசைன் பண்ணிவிட்டு அவர் ஊழியத்துக்கு வந்தாராம். வந்து என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா, ஊழியம் எங்கேயும் அவ்வளோவா கிடைக்கல, அலைஞ்சி கிளஞ்சி நல்ல பைபிள் காலேஜ் படித்து எல்லாம் பண்ணார். ஆனாலும் அவரால் சில இடங்களில் மூவ் பண்ண முடியல. என்ன வேலை பார்த்தா தெரியுமா, ஆட்டோ ஓட்டினாரா. அல்லேலூயா. ஆட்டோ ஓட்டினாரா. கொஞ்ச நாளைக்கு ஓட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க காசு இல்லையா, ஆட்டோ ஓட்டினாரா. ஆண்டவர் ஒரு சபை ஊழியத்துக்கு கூட அழைக்கல. எங்கே ஊழியம் அழைத்துமா, சுவிசேஷ ஊழியம், டீச்சிங் ஊழியத்துக்கு அழைத்தார். அப்போ அவர் அந்த ஊழியத்துக்கு போனார். சில இடங்களில் கிருபை கிடைத்தது, சில இடங்களில் தயவு கிடைத்தது. கர்த்தர் ஒவ்வொரு இடமா படிப்படியாக என்ன செய்தார், உயர்த்தினார். இப்போ அவர் பிள்ளைங்க அமெரிக்காவில் படிக்கிறாங்க, அவருங்க அங்கே இடத்துல ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் அவர்கள் மத்தியில் அவர்களுடைய ஊழியத்தில் பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறார். காரணம், அவர் இருதயம் அன்று மாற்றப்பட்டது. மறவே மாட்டேன்னு சொன்னவர் வரவே மாட்டேன்னு சொன்னார். எனக்கு பைபிள் காலேஜ் எடுக்கும்போது அவருடைய சாட்சியை சொல்கிறார், எங்கள் இருதயத்தில் எல்லாம் ஒரே அழுக, அப்பா எப்படிலாம் வந்திருக்கிறாங்க ஊழியத்துக்குன்னு, எவ்வளவு ஆண்டவர் கிருபையாக நடத்திருக்கிறாள். அவர் சொல்கிற சாட்சியில் நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்களேன், 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளம், அவர் பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பார், எப்படி வாழ்ந்துருக்கு அந்த பிள்ளைங்க. அவர் ஆட்டோ ஓட்டி ஒரு நாளைக்கு ஒரு 400 500 சம்பாதிக்கிறான் வச்சிங்களேன், அந்த பிள்ளைங்க எப்படி வாழ்ந்துருக்கும். டோட்டலாக லைஃப் கீழே. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அவங்களுடைய வாழ்க்கை அவங்க முன்னாடி இருந்த மாதிரி வாழ்ந்திருக்க முடியாது. ஒரு சின்ன வீட்டுக்கு வந்தாச்சு, குடும்பத்தில் சொந்த பந்தங்கள்லாம் ஒதுக்கியாச்சு, காசு இருக்கிற வரைக்கும் உறவு என்ன செய்யும், வரும், காசு இல்லைன்னா உறவு போயிருச்சு. அவரை கேட்க கூட நாதி இல்லை. ஆனால் கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நடத்தினார். அவர் இருதயத்தை மாற்ற வல்லவர். நான் விசுவாசிக்கிறேன், பரபாஸ் இருதயம் மாறி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
பொல்லாதவன், கொடூரன், அநீதிக்காரன். ஆனாலும் கிறிஸ்து அவனுக்காகவும் மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் எனக்காக மரித்தார். அவர் நல்லவர். ஆனால் அவர் என்னுடைய தீமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். என்னை சிலுவையில் யோசித்தார். நான் இந்த இடத்துல நிற்பதற்கும் நாம் இந்த இடத்துல நிற்பதற்கும் கிறிஸ்துவின் சிலுவையே காரணம். நான் அதற்கு தகுதியானவனா அல்ல, நான் உண்மையானவனா அல்ல, நான் நீதியானவனா அல்ல, பரிசுத்தனா அல்ல, உத்தமனா இல்லை, எந்த தகுதியும் இல்லை. ஆனால் கிறிஸ்து எனக்காக சிந்தின ரத்தம் என்னை தகுதிப்படுத்தினது. கிறிஸ்து எனக்காக சிந்தின ரத்தம் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறது. கிறிஸ்து எனக்காக சிந்தின ரத்தம் என்னை பாவத்துக்கு உள்ள விடாதபடி என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு செல்கிறது. கிறிஸ்து எனக்காக சிந்தின ரத்தம் என்னை கொலைகாரனா, அநீதிக்காரனாக இருந்த என்ன, என் பேரை பரபாசாக இருந்த என் பேரை கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றிருப்பார். அவன் பரதீசிலும் என்ன செய்வான்? காணப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம உண்மையாக கர்த்தருக்குள்ளே இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை மறுதளிக்காதீங்க. உலகத்தில் ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்காக ஆண்டவரை விட்டு போயிடாதீங்க. உலகத்தில் ஒருத்தன் கூப்பிட்றான், அவன் அதிகாரத்தில் இருக்கிறான்றதுக்காக ஆண்டவர் சமூகத்தை விட்டு போயிடாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போகிறீங்க அப்படின்னா கிறிஸ்துவை மீண்டும் நீங்களே சிலுவையில் அறையிறீங்க. ஆண்டவரை மறுபடியும் மறுதளிக்கிறீங்க. கர்த்தரை மீண்டுமாய் அவரை ஆக்கணைக்குள்ளே நீங்களே தீர்க்கிறீங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். ஆனால் நம்ம அவரை மறுபடியும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, உலகத்துக்காக உலகத்தோடு ஒத்த வேஷம் என்ன செய்யாதீங்க, தரிக்காதீங்க. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பாகால் தெய்வமானால் கர்த்தர் தெய்வமானால் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீங்க. ஒன்று ஆண்டவன் ஆண்டவர், இல்லை உலகம்னா உலகம். கடைசி நாட்களில் நம்ம மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருந்து விடக்கூடாது. யாரை ஏமாற்றுகிறோம்? ஏமாற்றுறது நமக்கு யாரையும் நம்ம ஏமாற்ற போகிறது இல்லை. ஏமாத்தினா நம்மளை நாமே வேணால் என்ன செய்யலாம்? ஏமாற்றிக்கொள்ளலாம். நம்மை நாமே வேணால் மாற்றி நம்ம நினச்சிக்கலாம், நம்ம இப்படி தான் இருக்கிறோம், இப்படி தான் இருக்கிறோம். உண்மையான நிலைமை வரும் பொழுது, அந்த சூழ்நிலை வரும் பொழுது, கர்த்தருடைய வருகை வரும் பொழுது, தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நீ உண்மையாக இருக்கிறியா, உண்மையாக இல்லையா என்பது உங்கள் ஆவியோடு கூட கர்த்தர் பேசும் பொழுது உங்களுக்கு தெரியும், இது சரியில்லை, இது சரியில்லை. அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல 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 விட்டுக்கிட்டே என்ன செய்யணும்? ஆமாம், நம்மளை விட்டு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் இந்த உலகத்தில் பரிசுத்தவான் அல்ல, எல்லாரும் உண்மையாக இருக்கிறவங்க அல்ல. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பரிசுத்தமாக இருக்க பிரயாசப்படணும். கிறிஸ்துவுக்காக நம்ம உண்மையாக இருக்க பிரயாசப்படணும். கிறிஸ்துவின் சமூகத்தில் வருவதற்கு பிரயாசப்படணும். கர்த்தர் நம்ம இருதயத்தை மாற்றுவதற்கு விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுவாராக. பரபாஸ், அந்த இடத்துல நான் என்னையை வைக்கிறேன். நான் அநீதி உள்ளவன், நான் கொலைகாரன், நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்பவன், நான் தேவனுக்கு தூரமாக இருந்தவன், நான் கொடூரன். ஆனாலும் கிறிஸ்து என்னை நேசித்ததினாலே, கிறிஸ்து என் மீது அன்பு வைத்ததினாலே, கிறிஸ்து என் மீது நினைவாக இருந்ததினாலே ஆண்டவர் என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய இடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அப்படி இருந்தேன், உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அப்படி நான் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? முந்தி அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இன்று நான் அப்படி அல்ல. நான் சாட்சியாய் சொல்ல முடியும், நாம் சாட்சியாய் சொல்ல முடியும், கிறிஸ்து எனக்குள்ளே ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இருதயத்தில் ஆண்டவருக்கு அவருடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, நான் தான் என்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீர்தானே, என் மூச்சு நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே. நல்ல தகப்பனே, நான் என்று சொல்ல ஒன்றும் இல்லைப்பா, பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. அழுக்கும் குப்பையுமா இருக்கிற என்னுடைய நீதி அது ஒன்றுக்கும் உதவாதப்பா.
ஆனால் உங்கள் இரக்கத்தினால, உங்கள் நீதியினால இன்று உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய சமூகத்தில் நிற்க என்னை தகுதிப்படுத்தி திராணியோடு நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க. என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். ஒரு காலத்தில் பரபாசா இருந்தேன், உலகத்தோடு கூட கலந்து ஒத்த வேஷம் தரித்தவனாய் காணப்பட்டேன். ஆனால் இனி நான் உலகத்துக்குரியவன் அல்ல ஆண்டவரே. உலகத்தை சார்ந்து கொண்டு உம்முடைய சமூகத்தை ஒரு நாளும் இழக்க மாட்டேன்ப்பா. உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாத இருதயத்தை தாங்க. ஒவ்வொரு இருதயத்தையும் அப்படியாய் மாற்றுங்க. நீங்கள் அப்படியாய் கிரியை செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். பலத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.